மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா தமிழில் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளியினுடைய மேலாண்மையை பற்றியும் அதுக்கப்புறம் அதோடைய நிர்வாகத்தை பற்றியும் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். பள்ளிக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க ஸ்கூல் மேனேஜ் பண்ணுறாங்க, அட்மின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஸ்மூத்தாக டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் பண்ண முடியுது, படிக்க முடியுது. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஆன டாபிக். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அதாவது பள்ளியினுடைய மேலாண்மை. மேலாளர் சொல்லுவோம் இல்லையா, மேனேஜர்னால் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்களுடைய இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கான்செப்டில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல்னால் என்ன? ஸ்கூலுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஹோம் இஸ் அ ஹாப்பி ஹோம். அதே மாதிரி ஒரு சோஷியல் சென்டர், ஒரு சமூக மையம், சமுதாயத்தை எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது இல்லையா, அதனால் சமூக மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் இன் மினியேச்சர் ஆஃப் சொசைட்டி, ஒரு சமூகத்தினுடைய ஒரு சிறிய மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ ஸ்கூல்னால் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுனா என்ன? ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜிங் த அஃபேர்ஸ் ஆஃப் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூலினுடைய விவகாரத்தை எல்லாத்தையும் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ரன்னிங் த ஸ்கூல் அலாங் வித் த டிசைர்ட் எஜுகேஷ்னல் பாலிசிஸ். ஒரு ஸ்கூலை அவங்க ரன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு கல்வி கொள்கைகள் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஸ்கூலுக்குமே ஸ்கூல் பாலிசிஸ் இருக்குது. இட் டேக்ஸ் into account all aspects of the school. எல்லா ஸ்கூல் பாலிசிஸ், மெட்டீரியல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணுது. ஓகே, ஆக்டிவிட்டீஸ், எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும், ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், லெபரட்டரியாக இருந்தால் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன் அண்ட் இன்டகிரேட்ஸ் them into a fruitful whole. முழுமையான ஒரு நல்ல கனியாக இது நமக்கு வெளியில் வருது. டெஃபினேஷன் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினேஷன் என்ன? அக்கார்டிங் டு கேசி வாட்டவே அவருடைய கூற்றுப்படி என்ன அப்படின்னா, ஸ்கூல் மே பி ரிகார்டட் ஆஸ் அ சோஷியல் இன்வென்ஷன், அதாவது அது ஒரு சமூக கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. டு சர்வ் சொசைட்டி, ஒரு சமுதாயத்துக்கு நம்ம சேவை பண்ணுவது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த ஸ்பெஷலைஸ்டு டீச்சிங் ஆஃப் தி யங், அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம யங் ஜென்ரேஷனை நம்ம டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இவரோட டெஃபினேஷன். கீப்பிங் திஸ் இன் மைண்ட், இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, பாலிசி செட் பண்ணோம் ஸ்கூலுக்கு, செட்டிங் பாலிசிஸ் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் கிவிங் டைரக்ஷன்ஸ் டு த அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இப்படி பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டு ப்ரொக்யூர் த ரெக்வயர்ட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். அப்போ நமக்கு என்ன தேவை, ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்னென்ன தேவையோ அதை அவங்களுக்கு நம்ம டைரக்ட் பண்ணி கொடுக்கலாம். பிளான் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ப்ரோக்ராம்ஸை அது பிளான் பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸ் டு ஆப்டிமைஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸும் ப்ரோக்ராம்ஸும் நம்ம கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட் லேர்னிங்க்கு. என்ஷூரிங் மேக்ஸிமம் அவுட்புட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்டு தான் மெயினான கோல். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் நல்லா கற்றுக்குறாங்க, அது அகடமிக்காக இருக்கலாம், இல்லை நான் அகடமிக்காக இருக்கலாம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு இந்த லேர்னிங் எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுனா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம என்னென்ன சொல்கிறோம், அவங்க குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா அதை பார்த்த உடனே அதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜேபெக் இன்புட் OQHT அப்படின்னு படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா, அப்ஜெக்டிவ் பேஸ்டு. ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அப்ஜெக்டிவ் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு குட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அதுமாரி ஒரு தரமான கல்வி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு குட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹெட்மாஸ்டர் இருக்கணும் ஒரு ஸ்கூல்னால். பெஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸை நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் என்டர்ப்ரைஸ், ப்ரொஃபஷ்னல் க்ரோத் இருக்கணும், அதில் எஃபிஷியன்சி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்படியே ஸ்கூல் எப்படி 2000 இருந்துச்சோ அதே மாதிரி 2025 இருந்துச்சு அப்படின்னும் போது என்ன முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்,
அது எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டணும், ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தையும் நம்ம காட்டணும். கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும். இதோட நிறுத்தக்கூடாது. கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணி இன்புட் அவுட்புட் மாடலில் இதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம். அப்ஜெக்டிவ் பேஸ்டுனா நம்ம ஒரு அப்ஜெக்டிவை செட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அட்டைன் பண்ண பார்க்கணும். ஒரு இல்லை எஜுகேஷன் அப்ஜெக்டிவாக இருக்கலாம், அது ஒரு ஸ்கூலிங்கோட அப்ஜெக்டிவாக இருக்கலாம். அதை நம்ம முழுமையாக நம்ம வந்து அடையணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து ஒரு நல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க தான் அதை வச்சு அதை கன்சர்னாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்மாஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு டெமோக்ராட்டிக் லீடராக இருக்கணும், ஒரு ஜனநாயக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸோட பெஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு ப்ரொமோட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்கூல். ஒரு எஃபிஷியண்ட்டாக நல்ல ஒரு ஸ்கூலை வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து ரிசோர்ஸஸை நல்லா வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். அது மெட்டீரியல் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை எந்த ரிசோர்ஸஸாக இருக்கலாம், பெஸ்ட்டு பாசிபிள் யூஸை நம்ம கொடுக்கணும். ஜாயிண்ட் என்டர்ப்ரைஸ் அப்படிங்கும் போது ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து நடத்துகிறது தான். அதுதான் ஜாயிண்ட் என்டர்ப்ரைஸ். இது யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கனெக்டட் வித் ஸ்கூல், டீச்சர், சூப்பர்விஷன், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ், பியூப்பிள்ஸ், பேரண்ட்ஸ். ஒரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர், அதில் இருக்க சூப்பர்வைசர்ஸ், அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கனெக்ட் ஆனது தான் ஒரு ஜாயிண்டான என்டர்ப்ரைசஸ். ஓகே, ஸோ அடுத்தது ப்ரொஃபஷ்னல் க்ரோத் இருக்கணும். இட் பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் இந்த டீச்சர்கிட்ட இருக்க பெஸ்ட்டை கொண்டு வரது, சூப்பர்வைசர்ஸ் கிட்ட இருக்க பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது ப்ரொஃபஷ்னல் க்ரோத். அண்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொமோட் தேர் ப்ரொஃபஷ்னல் க்ரோத். அதுமாதிரி அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இட் ட்ரைஸ் டு பிரிங் அவுட் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு சைடே இம்ப்ரூவ்மெண்ட், இன்னொரு சைடு டல் அப்படி இல்லை, அவங்க ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். இதை வந்து ஓகே நாங்கள் வந்து மரம் நட்டுட்டோம் அதோடு முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. நம்ம இட் இஸ் ஆல்வேஸ் கன்சர்ன் வித் த இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். எப்பொழுதும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்ஸ்டியூஷனை. இன்புட் அவுட்புட் மாடல் அப்படின்னும் போது என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த அவுட்புட் நமக்கு வரணும். அதுதான் இன்புட் அவுட்புட் மாடலோட பேசிக். இது இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் டேக்ஸ் இன் டு த அக்கௌண்ட் த எஃபர்ட்ஸ் மேட் அண்ட் த அவுட்கம்ஸ் அச்சீவ்ட். என்ன எஃபர்ட்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்குதா, அவுட்கம்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இன்புட் அவுட்புட் மாடலோட இது. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்கோப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹியூமன் எக்யூப்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இது ஒரு ஸ்கோப்பு. ஹியூமன் எக்யூப்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லை, எக்யூப்மெண்ட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபாக இருக்கலாம், மீனியல் ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ ஸ்டாஃப் மெம்பர்ஸு தான், பியூப்பிளை தான் அவங்க ஹியூமன் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை, ஒரு கட்டடம் தேவை, அதுக்குள்ளேயே ஃபர்னிச்சர் தேவை, டெஸ்க்கு பெஞ்சு ப்ராப்பராக இருக்கணும், லெபார்ட்ரிஸ் தேவை, லைப்ரரி தேவை, மியூசியம் தேவை, ஆர்ட் கேலரி, இது எல்லாமே ஒரு மெட்டீரியல் எக்யூப்மெண்ட். அதை வந்து அவங்க கொடுக்கணும். அதுதான் ஸ்கோப் ஆஃப் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ப்ரிப்பேரிங் த கரிக்குலம். ஒரு சரி பெஞ்ச் இருக்குது, டெஸ்க் இருக்குது, பில்டிங் இருக்குது, அடுத்தது என்ன வேணும், கரிக்குலம். என்ன கரிக்குலம், என்ன கிளாஸஸ்க்கு என்ன மாதிரி படிக்க போகிறாங்க, எதை அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கரிக்குலம்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் அ சிஸ்டமேட்டிக் கரிக்குலர் ப்ரோக்ராம். கரிக்குலர் ப்ரோக்ராம் வந்து அது சிஸ்டமேட்டிக்காக நடக்கணும், அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்தது டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் அந்த டைமுக்கு போய் அவங்களோட லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது லைப்ரரி, மியூசியம், ஹாஸ்டல், இது எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும். ஒரு வீடு நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தம் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க மாதிரி நம்ம லைப்ரரி, மியூசியம், ஹாஸ்டல் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும். இது இங்கே இருக்குது, இந்த புக்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தெரியணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதே மாதிரி ஹெல்த்தை பற்றியும் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். எக்ஸிபிஷனோ ஒரு மியூசியமோ கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் நடக்கலாம். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் கைடன்ஸ் சர்வீஸ். ஓகே, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷன் அப்படின்னா சிம்பிளாக விட்டுற முடியாது இல்லையா, அவங்கள நம்ம கைட் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும்.
மெயின்டைனிங் த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண தெரியணும். அதே மாதிரி ப்ரொவைடிங் வேரியஸ் ஆக்சிலரி சர்வீசஸ் லைக் மிட் டே மீல்ஸ், ஓகே, மதிய உணவு திட்டம், ஸ்கூல் யூனிஃபார்ம், டெக்ஸ்ட் புக்கு, இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இதுவும் ஒரு ஸ்கோப். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டிங் த ஒர்க் ஆஃப் ஹோம். டீச்சராக இருந்தாலும் வீடையும் சமாளிக்கணும், ஸ்கூலையும் சமாளிக்கணும், கம்யூனிட்டியை சமாளிக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வீடையும் சமாளிக்கணும், ஸ்கூலையும் சமாளிக்கணும், அவங்கள சுற்றி உள்ள கம்யூனிட்டியும் சமாளிக்கணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். சூப்பர்விஷன் ஆஃப் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம சொன்னபடி நடக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவாலுவேஷன் ஆஃப் பியூப்பிள் அச்சீவ்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ தூரம் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, அவங்களோட அகாடமிக் நான் அகாடமிக் வைஸும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மாதிரி ஃபினான்சிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஒரு இது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஃபினான்சிங் அண்ட் பட்ஜெட்டிங் வந்து நம்ம போடணும். அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. கோஆப்ரேட்டிங் வித் டிபார்ட்மெண்டல் அத்தாரிட்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஹையர் எஜுகேஷனல் அத்தாரிட்டிஸ். ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டியோ ஹெச்ஓடியாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்க கூட நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது இருக்காங்க, கல்வித்துறை அதிகாரி யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் நம்ம வந்து ஒபே பண்ணி கோஆப்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிக்கணும். அடுத்தது இதுதான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. ஓகே, ஸ்கோப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, பார்ட்டிசிபேட்ரி அண்ட் நான் பார்ட்டிசிபேட்ரி மேனேஜ்மெண்ட். பார்ட்டிசிபேட்ரினாவே எல்லாருமே கலந்து கொள்வது, நான் பார்ட்டிசிபேட்ரின்றது யாரும் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. இதில் வந்து இங்கே என்ன கான்செப்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, லீடர் அப்படின்றதும் இதில் பாஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. லீடர் அப்படிங்கும்போது லீடர்ஸ் வந்து எல்லாரும் சேர்த்து அவங்க கூட்டிகிட்டு போய் முன்னேற்றுவாங்க. ஓகே, ஸோ பாஸ்ன்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆர்டருக்கு எல்லோரும் கீழ்ப்படியணும். இதுதான் சிம்பிளாக இதோட டெஃபினேஷன். பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் எம்பவரிங் மெம்பர்ஸ் ஆஃப் அ குரூப். ஸோ ஒரு குரூப்புன்னு இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் இருக்கிற ஹெட்டு மட்டும் வளர்றது கிடையாது, அந்த குரூப்பில் யார் யார் மெம்பர்ஸாக இருக்கலாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வளர்ச்சி அடைய வைக்கிறது தான். சச்சஸ் டீச்சர்ஸ். ஓகே, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டீச்சர்ஸுன்றவங்க எவ்வளோ முக்கியம். டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்கூல் நடத்த முடியுமா? அப்போ அந்த டீச்சர்ஸோடைய எம்பவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கறது தான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட். ஒரு எம்ப்ளாயீஸ் உங்கள் கம்பெனியில் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு சில எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு கார் வாங்கி தராங்க. ஒரு காலேஜ் வந்து அப்படி தான் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டு பார்ட்டிசிபேட் இன் ஆர்கனைசேஷனல் டெசிஷன் மேக்கிங். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்கள்ட்டையும் சேர்ந்து கலந்து பேசி அந்த முடிவுகளை எடுக்கும்போது அவங்களையும் நம்ம வந்து ஓகே ஒரு ஆளாக கருதுகிறோம். இப்போ வீட்டிலையே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் டெசிஷன் எடுத்துகிட்டு ஒய்ஃபை விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்கள வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் டீச்சர்ஸை வந்து ஒரு டிஸ்கஷனில் கூப்பிடாமல் இருக்கும்போது அவங்கள வந்து டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி இருக்கும். அனாலிசிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ப்ராப்ளம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த சொல்யூஷன்ஸை, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் grew out in 1920. 1920லேயே இது வந்துருச்சு. பட் ஸ்டில் இன் தமிழ்நாடு நமக்கு எப்படி தான் இருக்குது இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னாக்கா நான் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் தான் இன்னும் நிறையா இருக்குது. இதை வந்து கொண்டு வந்தவங்க ஹேவ்த்ரோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக லெட் டு த ஹேவ்த்ரோன் எஃபெக்ட். இதன் மூலமாக இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பல் குரூப் லீடர்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இட் இஸ் த ஹெட் மாஸ்டர். ஒரு குரூப் லீடராக இருக்கும்போது, ஓகே, லீடர் நாட் அ பாஸ், அப்படி இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் இல்லைனா பிரின்சிபல் தான் அதை லீட் பண்ணுவாங்க. எந்த மீட்டிங்காக இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்ஓ பிரின்சிபலாக தான் ஹெட்டாக இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்னாலும் எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹெட் யார் இருப்பாங்கன்னா பிரின்சிபல் இருப்பாங்க. ஸ்டில் ரிட்டைன் ஃபைனல் டெசிஷன். ஸோ அவங்க தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. என்ன தான் வந்து நம்ம சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்க தான் ஃபைனல் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. தட் இஸ் ஓகே இல்லையா? வென் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ராக்டிஸ்ட்
பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் என்கரேஜ் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன்ஸ். அப்போ பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களோட ஒப்பீனியனை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக. அபவுட் தேர் என்விரான்மெண்ட், ஸ்கூலில் எப்படி இருக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, இது ஓகேவா, இது நாட் ஓகேவான்னு கேட்கும்போது அவங்களோட சஜஷன்ஸ் கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். திஸ் கான்செப்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஆர்கனைசேஷனல் டெமோக்ரஸி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி, ஆனாலும் இந்த ஸ்கூல்லலாம் என்ன இல்லைன்னா டெமோக்ரஸி இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸியும் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் எதை வலியுறுத்துது அப்படின்னா ஆர்கனைசேஷனல் டெமோக்ரஸி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸியை வலியுறுத்துது. இதில் 4 ப்ராசஸஸ் இருக்குது. ஓகே, 4 ப்ராசஸ் இருக்குது. இன்ஃப்ளூயன்சிங் எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேஷன், எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் விச் இஸ் கன்சர்ன் வித் கீப்பிங் எம்ப்ளாயீஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஓகே, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இந்த ஆர்கனைசேஷனோட அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாயீஸையும் கருத்தில் கொண்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரெயினிங் கொடுக்கணும் விச் இன்வால்வ்ஸ் ரைசிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு எம்ப்ளாயி நம்ம கம்பெனிலேயோ ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில் வந்து வளர்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்கூலுடைய சில்ட்ரனும் டெவலப் ஆவாங்க. ஆஃபரிங் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் அலவ் தெம் டு அப்ளை நியூ ஸ்கில்ஸ் டு மேக் எஃபெக்டிவ். ஸோ அவங்கள்ட்ட நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள நியூ ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவங்க ஒரு எஃபெக்டிவான டெசிஷன்ஸ் எடுத்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து முழு ஒத்தாசை கொடுத்தா அவங்களால அதை கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த ப்ராசஸ் விச் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ். இதில் மெனி ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃப்ரம் டிட்டர்மைனிங் ஒர்க் ஷெட்யூல்ஸ் டு டிசைடிங் ஆன் பட்ஜெட் ஆர் ப்ராசஸஸ். ஒரு ஒர்க் ஷெட்யூல் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பட்ஜெட் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராசஸ் போடுறதா இருந்தாலும் அதுக்கு நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிவார்ட்ஸ் என்னும்போது நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ரிவார்ட்ஸ் ஓகே குட் அப்ரிஷியேட் பண்ணால் கூட அவங்களுக்கு அது ஒரு ரிவார்டு தான். which should be tied to suggestions and ideas. ஒரு நல்ல சஜஷன் ஒரு டீச்சர் கொடுக்கும்போது அதை ரிவார்ட் பண்ணணும், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம், அதை வேறு எந்த விதத்துலையாவது அவங்களுக்கு நம்ம ரிவார்ட் கொடுக்கலாம். ஐடியாஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க கொடுக்குற ஐடியாஸ்க்கும் அப்படி தான். இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் மினிமைசிங் சோஷியல் கான்ஃப்ளிக்ஸை மினிமைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் வந்து உலகளாவிய இருக்குது, ஸ்கூல்ஸில் கூட இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், சோஷியல் கான்ஃப்ளிக்ஸை மினிமைஸ் பண்ணலாம், குறைக்கலாம். கிரேட்டர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஒரு மன திருப்தி இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன்னாவே அதில் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் அ ஜாப் அலோன், இது ஜாப் டன். ஓகே, ஸோ நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஜாப்க்கு. ஸோ more opportunities for employees to use the creativity and innovation which in turn can lead to their increased happiness and independence. அதிகப்படியான வாய்ப்புகளை நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கும் போது அவங்க நல்ல க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுவாங்க, இன்னோவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணுவாங்க. which can lead to the increased happiness. அது ரொம்ப சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும், சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போது மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க, மேம் நீங்கள் எடுக்கிறது சூப்பராக இருக்குது, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது எம்ப்ளாயீஸ் ஹாவ் மோர் இண்டிபெண்டன்ஸ். எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களால ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, அதிக பொறுப்போடு நடந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வேலையை குறித்து அவங்க பெருமைப்படுவாங்க. Employees feel like an integral component of the organization and therefore have more pride, motivation and incentive to fulfill the project. Employees வந்து அவங்களும் இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பாட்டு, அவங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஒரு மோட்டிவேஷனோட அவங்களோட ப்ராஜெக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். reduced cost through increased efficiency and lesser need to supervision and delegation. காஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது, அதாவது எஃபிஷியண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷனோ டெலிகேஷனோ அது வந்து குறைஞ்சிரும், தேவையில்லை அப்படிங்கிற. பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது எம்பவர்மெண்ட், ஒரு எம்ப்ளாயியோடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கா, லீட் பண்ணுறாங்க.
அப்படின்றாங்க. which in turn could lead to employees taking more risk. சரி, அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் இது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். these risk can be successful. இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம் to the project's productivity level. ஸோ ப்ராஜெக்டோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து சக்ஸஸாகவும் போகலாம், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த கம்பெனி வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட். பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்லோ டவுன். ஏன்னா ஒருத்தர் ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க, அதை இன்னொருத்தவங்க வேணாம். அப்போ வந்து டெசிஷன் மேக்கிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்குலர் நாளைக்கு லீவுன்றதை ஒரு டீச்சர்கிட்ட சொன்னால் அந்த டீச்சர் பேரண்ட்கிட்ட போய் பேரண்ட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்கூலே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் ஈகோட்டிசம், அரகன்ஸ். அது மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து அந்த மெம்பர்லேயே கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கும்போது நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் தான் வந்து சீனியர், நான் தான் வந்து ஹையர் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறது, அரகண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் கூட டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்தது இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட். அதே மாதிரி ஒரு தனியான ஒரு வளர்ச்சிக்கு இது இதாக இருக்குது, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல், அதாவது போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு தான் இதுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் ஃபைனல். அதே மாதிரி பிரின்சிபல் எடுப்பாங்க. இல்லைனா ஓகே, இந்த கேஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆர் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் அ கம்பெனி, ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அதை கன்வே பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மியூச்சுவல் டிஸ்கஷன் மீக் ஒபீடியன்ஸஸ், அதாவது மியூச்சுவலாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக மீக் ஒபீடியன்ஸை இவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஒபே பண்ணணும், ஒன்று கூட மாறி செய்யக்கூடாது. எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த எம்ப்ளாயீஸ். தேர் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ரெஸ்பெக்டட். எம்ப்ளாயீஸுடைய வியூஸையோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸையோ இவங்க கேட்கவும் மாட்டாங்க, அதை மதிக்கவும் மாட்டாங்க. தஸ் நான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்டுன்றது ரிஜிடாக இருக்கும், அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும், ரொம்ப அடிமைத்தனத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அதிகாரத்தில் இருந்து நம்மளே கீழே வச்சு நம்மளே அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஆல்சோ நோன் அஸ் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிசன் பிட்வீன் பார்ட்டிசிபேட்டரி அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்னா அது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே மாதிரி பீப்புள் ஓரியன்டாக இருக்குது. ஓகே, எல்லா மனிதர்களையும் கன்சிடர் பண்ணுறாங்க. இட் இஸ் ரிஜிட் அண்டு பியூரோக்ராட்டிக் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப அடிமைத்தனத்துக்கு உள்ள கொண்டு வருது. டெசிஷன் எமர்ஜஸ் ஃப்ரம் வித்தின். ஓகே, ஸோ எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் அபவ். இவங்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. இவங்க எல்லாமே மேலேருந்து என்ன வருதோ அதன்படி எடுக்கிறது தான். முக்கால்வாசி நம்மளுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்களுடைய நான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இட் கிவ்ஸ் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி. இங்கே வந்து ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு டிக்னிட்டி இருக்குது. எவ்ரி மெம்பருக்கும் ஒரு ஃப்ரீடமும் டிக்னிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் கேன் நாட் டிஸ்கஸ் பட் ஹாவ் டு ஒபே த ரூல்ஸ். மெம்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. அவங்க ரூல்ஸை ஒபே பண்ணி ஆர்டர்ஸை வந்து ஒபே பண்ணி நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மோட்டிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஓகே, ஸோ மோட்டிவேஷன் அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம். மோட்டிவேஷன் இஸ் ப்ரொவைடட் பை த மேனேஜரால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும், அவங்கள உற்சாகப்படுத்திக்க முடியாது. த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த மேனேஜர். Principal is a chief executive of the firm educational institution. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவோ பிரின்சிபலோ அவங்கள தான் இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. த மேனேஜர் ஆர் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் மோர் லைக் அ லீடர். அவங்க வந்து லீடராக இருப்பாங்க, நாட் அ பாஸ். இவங்க வந்து பாஸாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். த மேனேஜர் இஸ் மோர் லைக் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் போல் நடந்துக்குவாங்க. இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது பிளானிங்ன்ற போது அடுத்த டாபிக் வந்து Planning involves working out a broad outline of the activities to accomplish the purposes of school organization. ஸோ ஸ்கூல் ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம நடத்துகிறது, என்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்க, இதோட அவுட்லைன் தான் பிளானிங்கிறது.
பிளான்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவலாக, ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இதில் நம்ம பிளான்ஸ் ப்ரிப்பேர் ஆகும். பிளானில் எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டிஸ் ஆர் லிஸ்டட், டார்கெட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகே, எதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதை முதல்ல ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இஸ் அவுட்லைன். பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன பண்ண போகிறீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு அது அவுட்லைனாக நம்ம சொல்லணும். ரிசோர்ஸஸ் டு இம்ப்ளிமெண்ட் த பிளான், டைம் ஃப்ரேம் அண்ட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி கன்சிடர்ட். ஓகே, ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் நமக்கு தேவை, எத்தனை நாளுக்குள்ளே, எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, இதெல்லாமே கேர்ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங். ஃபஸ்ட்டு பிளானிங் பார்த்தோம், அடுத்தது ஆர்கனைசிங். ஆர்கனைசிங்கிறது என்னென்னா ஆல்சோ இன்வால்வ்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி. அது ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, த்ரூ விச் ஒர்க் சப்டிவிஷன்ஸ், இவங்க இதை பண்ணணும், இவங்க இதை பண்ணணும், ஆர் அரேஞ்ச் டிஃபைன் கோஆர்டினேட்டட் ஃபார் த டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ் இருக்குது, அதில் எப்படி எது பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணி டிஃபைன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது தான். ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங், determination and enumeration of activities and programs, so grouping and assignment of activities, இதெல்லாமே process of organizing. ஆர்கனைசிங்கோட ஒரு ப்ராசஸ் தான் இது. குரூப் பண்ணணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும், அது ஆக்டிவிட்டீஸ்க்கு அலோகேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரி இவங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கணும், இவங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கணும், டு டெஃபினைட் பர்சன்ஸ், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்ட்ரோலிங்னா இன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் மெஷரிங் ஆர் மானிட்டரிங். ஒரு மெஷர் பண்ணுறோம், ஓகே இந்த வேலை இந்த முடிஞ்சிருக்கு, இந்த மானிட்டர் பண்ணுறது இன் அக்கார்டன்ஸ் வித் பிளான் படி போதா, அண்ட் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். இப்போ இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் எடுத்து அதை வந்து நம்ம செயல்படுத்தி முடிக்கணும். இட் எஸ்டாப்ளிஷஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ். பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, என்ன ரிப்போர்ட் இருக்குது, என்ன ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸு, இதை கம்பேர் பண்ணுறது. இந்த கம்பேர் பண்ணி அதுக்கு கரெக்டிவாக ப்ரிவென்டிவான ஆக்ஷன் வந்து தேவைன்னா அதை எடுக்கணும். சம்மிங் அப், இதை வந்து சம் பண்ணி சொல்கிறாங்க, இல்லைனா நீங்கள் என்ன சொல்லலாம், கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. கண்ட்ரோலிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் கன்சர்ன்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். இது டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸோட அப்பாற்பட்டது. வித் த ஏரியாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பட்ஜெட்டு, அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் சப்ளைஸ், லைப்ரரிஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ், டிசிப்ளின், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன் விச் ஃபால் அண்டர் த ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன வருதுன்னா, ரிசோர்ஸஸும் டைமும். ரிசோர்ஸஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ் இருக்கான். ரிசோர்ஸஸ் என்னது, ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது ஒரு ரிசோர்ஸஸ். அடுத்தது மெட்டீரியல் ஆர் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் நமக்கு தேவை. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் நம்ம எம்ப்ளாயீஸை தான் சொல்கிறாங்க. இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை டீச்சர்ஸ், which in turn is governed by their education, training, aptitude, abilities and health. ஒரு ஸ்கூல் அப்படின்னும் போது யார் அதிகமாக இருக்கா, அங்கே டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க டீச்சர்ஸ்ன்றவங்க எடுக்கேட்டடாக இருக்கணும், ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஆப்டிடியூட், எபிலிட்டிஸ், ஹெல்த், இது எல்லாத்தையும் அவங்க எடுத்தவங்களாக இருக்கணும். by appointing right persons who have the requisite educational qualification. இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அதனால தான் ரைட் பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டீச்சிங் எபிலிட்டி கொடுக்குறாங்க, ஆப்டிடியூட் கொடுக்குறாங்க, எபிலிட்டி டு ஆர்கனைஸ் வேரியஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட தான் பொறுப்பை கொடுக்குறாங்க. அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் could be further increased by making the working climate ப்ளசண்ட். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்த வந்து ஒரு ப்ளசண்ட்டான இடமா கொண்டு வராங்க. சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அட்ராக்டிவ் வித் ப்ராப்பர் சேலரி, ப்ராப்பரான சேலரி கொடுக்கணும், பர்க்ஸ் கொடுக்கணும், அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரெகுலர் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும், ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதாவது ஆன் டியூட்டி போய் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணணும். இன்சென்டிவ்ஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ், எதாவது அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே என்கரேஜ் பண்ணலாம். அப்பாயிண்டிங் த ரைட் பர்சன்ஸ் ஃபார் ஜாப்ஸுக்கு ரைட்டான பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணும். ப்ரொவைடிங் கைடன்ஸ் டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி, இப்படி தான் நீங்கள் ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸையும் நம்ம கொடுக்கலாம். கிராண்டிங் அகடமிக் ஃப்ரீடம், ஓகே நீங்கள் இந்த அகடமிக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் வித் நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்
டெக்னிக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்ரோச் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட. அண்ட் த வில் டு இம்ப்ளிமெண்ட் டெசிஷன்ஸ் டு டேக்கன் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குட் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட். த most important function of educational management is to handle the human resource efficiently. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரன் ஆகிறதுக்கே இல்லை ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து அந்த மனிதர்கள் பார்த்தாச்சு. அடுத்தது மெட்டீரியல் ரிசோர்ஸ். மெட்டீரியல்ஸ் என்னென்ன? மெனி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து தேவைப்படுது ஒரு ஸ்கூலை நடத்தணும் அப்படின்னா. தே ஷுட் பி மேட் அவைலபிள் அடிக்வேட்லி. அதே மாதிரி அது எப்பொழுதுமே கிடைக்கிற மாதிரி, அதுவும் ரைட் டைமில் கிடைக்கிற மாதிரி, ஸோ ஸ்மூத்தாகவும் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கேட்டகரிஸ் இருக்கா. ஒன்று கன்சியூமபிள் குட்ஸ், இன்னொன்று டியூரபிள் குட்ஸ். கன்சியூமபிள் குட்ஸை வந்து நான் டியூரபிள் குட்ஸ்னு சொல்லலாம். அதாவது மெட்டீரியல்ஸ் லைக் கெமிக்கல்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் அவர் லேபுக்கு ஒரு கெமிக்கல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃபீஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கெனாட் பி யூஸ் ரிப்பீட்டட்லி. இல்லையா, திருப்பி இதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஆகிடும். அண்ட் த ஸ்டாக் கெட் டிப்ளீட்டட் ஆஸ் அண்ட் when we use. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அப்பப்போ போயிட்டே இருக்கும். அது எல்லாமே என்னது? நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். எலக்ட்ரிக் பல்ப்ஸ், ஆட்டோமொபைல் வெஹிக்கல் டயர்ஸ், ரப்பர் டியூப்ஸ் எக்ஸட்ரா ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. கன்சியூமபிள் ஸ்டாக் அப்படிங்கும் போது ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். லைக் டேட் என்ன, குவான்டிட்டி என்ன, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க, குவான்டிட்டி யூஸ் என்ன, டேட் ஆஃப் யூஸ் என்ன, சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன், யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு ரெக்கார்ட். அடுத்தது டியூரபிள் அண்ட் நான் கன்சியூமபிள் குட்ஸு. டியூரபிள் குட்ஸு இல்லைனா நான் கன்சியூமபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது நியூலி பர்ச்சேஸ்டு ஃபிட்டிங்ஸாக இருக்கும். ஓகே, புதுசாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸோ ஃபர்னிச்சர்ஸோ அதெல்லாம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் இல்லைன்னா வுட்டு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட், லைப்ரரி புக்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இது மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ ஃபால் அண்டர் திஸ் ஹெட். ஸோ இது எல்லாமே இதுக்கு நான் கன்சியூமபிள் குட்ஸுன்னு சொல்லலாம், இல்லைனா டியூரபிள் குட்ஸுன்னு சொல்லலாம். தே லாஸ்ட், இது எல்லாமே நிறைய நாள் இருக்கும் இல்லையா. ஈவன் இஃப் டேமேஜ் குட் பி ரிப்பேர். டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டீல் பெஞ்சில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். when some items of the durables become unrepairable, சில ஐட்டம்ஸ் என்ன பண்ணிடலாம், இது ரிப்பேரே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிரும். தே ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் கண்டெம்ட். அதை கண்டெம் பண்ணிடலாம், இல்லைன்னா ஸ்டாக் ரெஜிஸ்டர்லேருந்து அதை டெலீட் பண்ணிடலாம். வித் த அப்ரூவல் ஆஃப் த மேனேஜரோட அப்ரூவலோட நம்ம பண்ணணும். இல்லை ஹையர் அத்தாரிட்டிஸ், யார் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸோ அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி இதை பண்ணணும். இட் இஸ் டிசைரபிள் டு கண்டக்ட் இன்டர்னல் ஆடிட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் இன்டர்னல் ஆடிட் நம்ம பண்ணி பார்க்கணும். செக் த ஃபிசிக்கலி ஆல் த மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டாக்கில் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கா. ஸ்க்ரூட்டினைஸ் வேரியஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சூட்டபிள் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூலோட டீச்சர்ஸோடைய ஹெல்ப்பில் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் க்ராஸ் செக் பண்ணி ஓகே இது நல்லா கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டாக் செக்கிங் எப்பொழுதுமே நடக்கணும். லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எத்தனை, லெபார்ட்ரியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கணக்கை வச்சு நம்ம எடுத்து வைக்கணும். பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாக் என்ட்ரியை வச்சு ரெஜிஸ்டரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். லைப்ரரியாக இருக்கட்டும், லைப்ரரி புக்ஸாக இருக்கட்டும், லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டிவைசஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், ஆடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது இன்னும் எக்ஸெட்ரா. ஸ்டாக் ரெஜிஸ்டர் ஆஃப்டர் டியூ வெரிஃபிகேஷன் ஷுட் பி பிளேஸ்ட் பிஃபோர் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் அண்ட் கெட் தெம் கவுண்டர் சைன்டு. ஸோ இந்த ஸ்டாக் ரெஜிஸ்டரில் நம்ம சைனும் வாங்கி வச்சுக்கணும், வெரிஃபை பண்ணி. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்கிட்டையோ இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்டையோ நம்ம வந்து சைன் வாங்கி வைக்கணும். அப்புறம் நோ டியூ சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸோட மேனேஜ்மெண்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்ஸ்டியூஷனோட இன்கம் என்ன அதை பொறுத்தே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கட்டுற ஃபீஸ்லேருந்து நம்ம வாங்குகிற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். இன்கம் derived from its immovable properties like land,
பில்டிங்ஸ், ஃபார்ம்ஸ், அப்புறம் ஷாப்ஸ், கார்டன்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சொல்லுவாங்களா, அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்ட், கவர்மெண்ட் கிட்டேருந்து நமக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோமா. டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸு, பெனால்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்கா. This forms the sizable chunk of income is in self-financing educational only. Self-financing ஸ்கூலில் மட்டும்தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் இட்ஸ் ஃப்ரீ. டொனேஷன்ஸ் ரிசீவ் ஃப்ரம் இன்லேண்ட் அண்ட் அப்ராட், அப்ராட்லேயும் இங்கேயும் வந்து வாங்கின டொனேஷன்ஸு. டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். The expenses of an institution generally fall under the following heads. யார்கிட்ட இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் போய் அவங்க தலையில் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃபோட சேலரியில், அலோவன்சஸ், அட்வான்சஸ், இதெல்லாம் கூட. ரெண்ட் பெய்ட் ஃபார் த கேம்பஸ்க்கு எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாங்க. சம் கேசஸில் ரெண்ட் பே பண்ணுவாங்க, நிறைய பேர் ஓனராக இருப்பாங்க. ரிப்பேர் அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது, ஆனுவல் ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் கூட இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரொக்யூர்மெண்ட், டாக்ஸஸ் பே பண்ணுறது, அப்புறம் டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டா, ரிப்பேர் மெயின்டெனன்ஸாக, எலக்ட்ரிசிட்டியா, வாட்டர் சேலஞ்சஸாக. ஒரு வீடே இவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா அப்போ ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெலிஃபோன் சார்ஜஸ், இப்போ வந்து வைஃபைலாம் வந்துருச்சு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷ்னரி அண்ட் அதர் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ஒரு கன்சிடர் பண்ணணும். ப்ரூடென்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி கண்ட்ரோல்டு ஸோ ஆஸ் டு வெல் வித்தின் த லிமிட் ஆஃப் இன்கம். ஸோ நமக்கு வர வருமானத்தில் நம்ம கரெக்டாக வந்து கண்ட்ரோல்டாக நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு பண்ணணும். இந்த ரிசர்வ் ஃபண்டு வச்சுக்கணும். எப்பொழுதுமே ஒரு ரிசர்வ் ஃபண்டு குடும்பத்துலேயும் சரி, ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒளிய வச்சுருப்பாங்க அம்மாக்கள்லாம். இது எதுக்காக அப்படின்னா அது என்றைக்காவது ஆபத்துக்கு உதவும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ் ஃபண்ட் நமக்கு முக்கியம். ஷுட் பி கிரியேட்டட் டு மீட் அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஜினியஸ் unnecessary loans ought to be avoided. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனோ ஒரு unnecessary லோன்ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் ஷுட் பி வெல் வித்தின் த பட்ஜெட் லிமிட்ஸ்குள்ளார நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் செலவு பண்ணணும். எவ்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி சப்போர்ட்டட் பை ப்ராப்பர் ரெசிப்ட்ஸ். ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரையுமே ப்ராப்பர் ரெசிப்ட்ஸு, ப்ராப்பர் பில்ஸோடு நம்ம வந்து வச்சுருக்கணும். பில்ஸு, வவுச்சர்ஸ், ரெசிப்ட்ஸு, நம்ம வீட்டில் வாங்குகிற பொருட்களையோடைய பில்ஸோ, ரெசிப்டையோ, ஒரு வவுச்சரையோ, நம்ம வாரண்டி கார்டையோ எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அது போல் கரெக்டாக நம்ம வந்து வச்சு அது மாதிரி ஆடிட்டும் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட யூனிட் 1 ஓவர்.